போன வீடியோவில் நம்ம ரிட் பெட்டிஷன்ஸ் அப்படின்னா என்னன்றதை பார்த்தோம். இன்றைக்கி நம்ம ஒரு ரிட் பெட்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஃபேசட், அதாவது ரிட் பெட்டிஷனை பயன்படுத்தக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஒரு இஷ்யூ, ஒரு ப்ராப்ளம், ஒரு யூஸ்வலாக நிறைய இடத்துல பயன்படுத்தக்கூடிய ஒரு இஷ்யூவை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது என்னென்னா, ஒரு கம்பெனியில் இல்லை ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருக்கட்டும், ஒரு எம்ப்ளாயி ஒருத்தர் இருக்கார். அவர் வேலை செய்யும்போது ஒரு தவறு ஒன்று பண்ணிடுறாரு, ஒரு தப்பு ஒன்று பண்ணிடுறாரு. அந்த தப்பு ரெண்டு கண்ணோட்டத்தில் பார்க்க முடியும். ஒன்று ஒரு கிரிமினல் குற்றமாகவும் பார்க்க முடியும், இன்னொன்று ஒரு மிஸ்காண்டக்ட் அப்படின்ற ஒரு சூழ்நிலையிலையும் பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், வேலை செய்யும்போது அடிச்சிட்டாரு ஒருத்தரை, சக ஊழியர் ஒருத்தரை அடிச்சிட்டாரு, அசால்ட் ஒரு பேட்ரி வைல் ஒர்க்கிங். இல்லைன்னா லஞ்சம் வாங்கிடுறாரு, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் லஞ்சம் வாங்கியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் ஒரு கிரிமினல் கேஸாகவும் பார்க்க முடியும். அதே சமயத்தில் அவர் வேலையை பாதிக்கக்கூடிய ஒரு ஒழுங்கீனம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமாகவும் பார்க்க முடியும். ஸோ இப்படி ஒரு ரெண்டு விஷயம் இருக்கும்போது டிபார்ட்மெண்டல் என்கொயரியும் சரி, கிரிமினல் கேஸும் சரி, ஒரே நபர் மேலே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த டிபார்ட்மெண்டல் என்கொயரியும் சரி, கிரிமினல் கேஸும் ஒரே நேரத்தில் சைமல்டேனியஸாக ஒரே ஆள் மேலே நடத்த முடியுமா? இல்லைனா இதுக்கு இன்னொரு டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு கிரிமினல் கேஸில் ஒருத்தர் அக்விட் ஆகிட்டார், அவர் மேலே எந்த விதமான தவறும் இல்லைன்னு சொல்லி விடுதலை ஆகிட்டார். அப்படி இருக்கும்போது டிபார்ட்மெண்டல் என்கொயரி ஆட்டோமேட்டிக்காக அதை நகர்ந்துருமா, தளர்ந்துருமா? இல்லை கிரிமினல் கேஸ் அக்விட் ஆகிருக்கும்போது டிபார்ட்மெண்டல் கேஸ் மட்டும் அவர் குற்றம் பண்ணியிருக்காருன்னு சொல்லி நிறுவனம் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கா? ஏன்னா ரெண்டுத்துக்கும் வேறு வேறு ஸ்டாண்டர்ட் ஆஃப் ப்ரூஃப், நிரூபிக்க வேண்டிய அந்த ஸ்டாண்டர்டு அது வேறு வேறுன்றது பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது இது ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில் ஒரே வழியில் நடக்குமா, இல்லை வேறு வேறு ஏரியாவில் நடந்ததுன்னா அது மேலே அதுக்கு சாத்தியக்கூறுகள் எதனா இருக்கா? இது ஒரு மைனர் ஏரியா, ஒரு கான்ஃப்ளிக்ட், ஒரு சின்ன கான்ஃப்ளிக்ட். இந்த மாதிரி கான்ஃப்ளிக்ஸ் தான் ரிட் பெட்டிஷன் மூலமாக ரிசால்வ் ஆகக்கூடிய ஒரு சில விஷயங்கள். ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராப்ளத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். டிபார்ட்மெண்டல் ப்ரொசீடிங்ஸ் வர்சஸ் கிரிமினல் ப்ராசிக்யூஷன், அதை பற்றி இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, ஒரு டிபார்ட்மெண்டல் என்கொயரி நடக்கிறதுக்கும் ஒரு கிரிமினல் வழக்கு நடக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்சஸ், அந்த கேஸை நடத்துகிற விதத்தில் என்ன வித்தியாசங்கள் இருக்குது, என்ன வேறுபாடுகள் இருக்குன்றதை பார்த்தோன்னா, ரெண்டுத்துக்கும் ஸ்டாண்டர்ட் ஆஃப் ப்ரூஃப், நிரூபிக்க வேண்டிய விஷயங்கள் வேறு வேறு. டிபார்ட்மெண்டல் என்கொயரியை பொறுத்த வரைக்கும் முக்கால்வாசி ப்ரிபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டிஸ் பேஸ் பண்ணி, அதாவது சாத்தியக்கூறுகளின் அடிப்படையில் அவங்க மேலே அவர் தவறு பண்ணியிருக்காரா இல்லையான்னு முடிவு செய்யப்படும். ஆனால் கிரிமினல் கேஸை பொறுத்த வரைக்கும் பியாண்ட் ரீசனபிள் டவுட், அதாவது சந்தேகத்துக்கு கொஞ்சம் கூட இடம் இல்லாமல் அவங்க ப்ரூவ் பண்ணணும், இவர் தவறு பண்ணியிருக்காரு அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் ஸ்டாண்டர்ட் ஆஃப் ப்ரூஃப் வேறுன்றதுனால இவர் செஞ்சிருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது, ஆனால் சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் இவர் தான் பண்ணியிருக்காருன்றதை ப்ரூவ் பண்ண முடியலன்னா கிரிமினல் கேஸ் அக்விட் ஆகிடுவார். ஆனால் டிபார்ட்மெண்டல் கேஸில் அவர் மேலே தண்டனை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டிபார்ட்மெண்டல் கேஸில் தண்டனைனா, என்கொயரியில் தண்டனை கிடைக்கிறதுனா வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள். கிரிமினல் கேஸில் தண்டனை கிடைக்கிறதுனா இது புது சட்ட சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இப்போ இருக்கிற பாரதிய நியாய சமிதா அப்படியும், இல்லை முன்னாடி இருந்த இந்தியன் பீனல் கோடு கீழவும் அவங்களுக்கு தேவையான தண்டனை கிடைக்கும். இல்லை ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் கீழே தண்டனை கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் டிபார்ட்மெண்டல் என்கொயரின்னு நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. டிபார்ட்மெண்டல் என்கொயரியில் ஸ்டேக்ஸ் ரொம்ப கம்மி. சாதாரணமாக அந்த கிரிமினல் கேஸில் ஸ்டேக்ஸ் ஜாஸ்தி, அதாவது பணயம் இருக்கக்கூடியது, இழக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப ஜாஸ்தின்றதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்சஸ் இருக்குது. இது ப்ரூஃப் பியாண்ட் ரீசனபிள் டவுட், அது ப்ரூஃப் பேஸ்ட் ஆன் ப்ரிபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டிஸ், அதாவது டிபார்ட்மெண்டல் என்கொயரியில் சாத்தியக்கூறுகளின் அடிப்படையில் இது சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் கிரிமினல் கேஸை ப்ரூவ் பண்ணணுன்றது இருக்குது. இந்த கிரிமினல் கேஸு ஒரு டிபார்ட்மெண்டல் என்கொயரிக்கும் கிரிமினல் கேஸுக்கும் இருக்கக்கூடிய இந்த கான்ஃப்ளிக்ட் சம்மந்தமாக நிறைய கேசஸ் இருக்குது, நிறைய ஜூரிஸ்ப்ருடன்ஸ் எவால்வ் ஆகிருக்கு. இது சம்மந்தமாக ஒரு சில கேசஸ் நம்ம ஒவ்வொன்றா நம்ம இன்றைக்கி பார்ப்போம். ஃபஸ்ட்டு, ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் வர்சஸ் ராமாராவ் அப்படின்னு ஒரு கேஸு 1965 சுப்ரீம் கோர்ட்டில் நடந்த ஒரு கேஸ். இதை பற்றி பார்ப்போம். ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அவர் மேலே டிபார்ட்மெண்டல் ப்ரொசீடிங்ஸு, அதே மாதிரி அவர் வேலையில் இருக்கும்போது ஒரு அஃபென்ஸ் ஒன்று கமிட் பண்ணிட்டார். அது அஃபென்ஸ் சம்மந்தமாக கிரிமினல் கேஸும் நடக்குது, டிபார்ட்மெண்டல் ப்ரொசீடிங்ஸும் நடக்குது. இந்த டிபார்ட்மெண்டல் ப்ரொசீடிங்ஸும் கிரிமினல் கேஸும் ஒரே நேரத்தில் நடக்கும்போது கிரிமினல் கேஸில் அவர் அக்விட் ஆகிடுறாரு, அவர் விடுதலை ஆகிடுறாரு. ஆனால் டிபார்ட்மெண்டல் ப்ரொசீடிங்ஸை பொறுத்த வரைக்கும்
அவர் மேலே ஒரு அஃபென்ஸை வந்து ட்ரீட் பண்ணி ப்ரொசீடிங்ஸ் நடந்துட்டுருக்கு. இந்த ப்ரொசீடிங்ஸை வந்து குவாஷ் பண்ண சொல்லி கேட்டு ஹைகோர்ட்டில் ஒரு ரிட் பெட்டிஷன் ஒன்று ஃபைல் பண்ணுறாரு. ஆர்டிகல் 226 நம்ம ஏற்கனவே ரிட் பெட்டிஷனை என்னென்னு பார்த்தோம். ஹைகோர்ட்டில் இந்த ரிட் பெட்டிஷனை பொறுத்த வரைக்கும் ஹைகோர்ட் வந்து அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொசீடிங்ஸை குவாஷ் பண்ணிட்டாங்க. இது மேலே டிபார்ட்மெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் போகிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் போகும்போது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேஜிஸ்ட்ரேட்டோட ஆர்டர் வேறு, மேஜிஸ்ட்ரேட்டோட ப்ரொசீடிங்ஸ் வேறு, டிபார்ட்மெண்ட் ப்ரொசீடிங்ஸ்ன்றது வேறு, ரெண்டுத்துக்கும் ஸ்டாண்டர்ட் ஆஃப் ப்ரூஃப்ன்றது வேறுன்றதுனால ரெண்டுத்தையும் ஒன்றுத்துக்கு ஒன்று இன்டர்ஃபியர் பண்ணுற மாதிரி ஏற்றுக்க முடியாது. டிபார்ட்மெண்ட் ப்ரொசீடிங்ஸ் இண்டிபெண்ட்டாக நடக்கிறதுக்கான சக்தி உடையது, அதிகாரம் உடையது. அதனால அந்த டிபார்ட்மெண்ட் ப்ரொசீடிங்ஸை குவாஷ் பண்ணது சரி கிடையாது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து குவாஷ் பண்ணப்பட்ட அந்த டிபார்ட்மெண்ட் ப்ரொசீடிங்ஸை திரும்பி நிலைக்கு கொண்டு வந்து ரெஸ்யூம் பண்ண சொன்னாங்க. இது வந்து ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் வர்சஸ் ராமாராவ்னு இந்த சம்மந்தமாக, அதாவது இந்த ஒரு கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் ப்ளஸ் டிபார்ட்மெண்ட் ப்ரொசீடிங்ஸ் சம்மந்தமாக இருக்கக்கூடிய கேசஸில் ஃபஸ்ட்டு எவால்வ் ஆன கேஸுன்றது நம்ம இதை சொல்ல முடியும். இன்னொரு கேஸ் இது ரொம்ப ஒரு பாப்புலரான ஒரு கேஸுன்றதை நம்ம பார்க்க முடியும். பால் ஆண்டனி வர்சஸ் பாரத் கோல்டு மைன்ஸ் லிமிடெட்னு ஒரு கேஸ். ஒருத்தர் வந்து ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸராக இருக்கார் ஒரு கோல்டு மைன்ஸு, கவர்மெண்ட்டோட கோல்டு மைன்ஸில். அவர் வீட்டில் ரெய்ட் நடத்தும் போது அவர் வீட்டில் வந்து கோல்டு டஸ்ட்டு, தங்க துளிகள், அது தவிர கோல்டு பால்ஸ் அதெல்லாம் ரிகவர் பண்ணப்பட்டது. இந்த ரிகவரியை பேஸ் பண்ணி அவர் மேலே கிரிமினல் ட்ரையலும் நடந்தது, டிபார்ட்மெண்டல் என்கொயரியும் நடந்தது. டிபார்ட்மெண்டல் என்கொயரியில் அவர் கில்ட்டி, குற்றம் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு ப்ரூவ் ஆகிடுச்சு. அதனால் வேலை போச்சு அவருக்கு. கிரிமினல் ட்ரையலை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த விதமான குற்றமும் பண்ணலன்னு சொல்லி அக்விட் ஆகிட்டார். ஸோ இது ரெண்டும் கான்ட்ரடிக்டரியாக இருக்குன்றதை பேஸ் பண்ணி பெனிஃபிட்டை தாம் பக்கம் எடுத்துக்கிறதுக்காக ஹைகோர்ட்டில் வந்து ஒரு ரிட் மனு ஒன்று ஃபைல் பண்ணுறாரு. ரிட் பெட்டிஷன் என்ன சொல்கிறாருன்னா, கிரிமினல் ப்ரொசீடிங்ஸில் நான் அக்விட்டட்னு சொல்லும்போது முன்னுக்கு பின் முரணாக இருக்கிற ஒரு தீர்ப்பு செல்லுபடி ஆகாது. மேஜிஸ்ட்ரேட் கொடுக்குற தீர்ப்பு, அதாவது ஜுடிஷியலாக என்கொயரி நடந்து கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு கீழே என்கொயரி நடந்து கொடுக்கப்பட்ட தீர்ப்பு தான் மேலானதுன்றதுனால நான் அக்விட் ஆகிட்டேன்றதை கருத்தில் கொண்டு என்னை வந்து ரீஇன்ஸ்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இது வந்து ஹைகோர்ட்டில் ஒரு ரிட் பெட்டிஷன் ஒன்று ஃபைல் பண்ணுறாரு. சிங்கிள் ஜட்ஜ் முன்னாடி ரிட் பெட்டிஷன் போகும்போது சிங்கிள் ஜட்ஜ் வந்து இவரை ஃபஸ்ட்டு அந்த கிரிமினல் ப்ரொசீடிங்ஸை பேஸ் பண்ணி அவரோட டிபார்ட்மெண்ட் ப்ரொசீடிங்ஸை வந்து கேன்சல் பண்ணிடுறாங்க. அவரை திரும்பி வேலைக்கு போகலான்னு ஆர்டர் கொடுத்துட்றாங்க. இது பேஸ் பண்ணி டிபார்ட்மெண்ட் வந்து டிவிஷன் பெஞ்ச் முன்னாடி ஒரு அப்பீல் ஃபைல் பண்ணுறாங்க. டிவிஷன் பெஞ்ச் என்ன சொல்கிறாங்கன்னா, கீழ்கோர்ட்டோட அந்த சிங்கிள் ஜட்ஜ் பெஞ்சோட ஆர்டரை ரிவர்ஸ் பண்ணிவிட்டு டிவிஷன் பெஞ்ச் வந்து இவருக்கு சாதகமாக, அதாவது டிபார்ட்மெண்ட்டுக்கு சாதகமாக வந்து ஒரு ஆர்டர் ஒன்று கொடுக்குறாங்க, இவருக்கு அகெயின்ஸ்ட் ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க. அதாவது அது டிபார்ட்மெண்ட் ப்ரொசீடிங்ஸுன்றது தனி, இதுன்றது தனின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்த ஒரு கேஸ் அடிப்படையாக வச்சு கூட அந்த ஆர்டர் வந்து பாஸ் பண்ணப்பட்டது. இது ரெண்டுத்தையும் சேலஞ்ச் பண்ணி இவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஒரு அப்பீல் ஒன்று ஃபைல் பண்ணுறாரு. இந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட் முன்னாடி போகிறது. சுப்ரீம் கோர்ட்டை ஒரு சில பிரின்சிபல்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் கேஸில் வந்து லே டவுன் பண்ணியிருக்காங்க. எந்த நேரத்தில் டிபார்ட்மெண்ட் ப்ரொசீடிங்ஸ் வந்து இதோட, அதாவது கிரிமினல் ட்ரையல் ப்ரொசீடிங்ஸை விட ஜாஸ்தி வேல்யூ கொண்டதாக இருக்கும், எந்த நேரத்தில் கம்மி வேல்யூ கொண்டதாக இருக்கும்னு சொல்லி ஒரு சில பிரின்சிபல்ஸை லே டவுன் பண்ணுறாங்க. அது என்னென்ன ஒரு 5 விஷயங்கள் இருக்குது. அது என்னென்ன ஒவ்வொன்றா இப்போ நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு, டிபார்ட்மெண்ட் ப்ரொசீடிங்ஸும் கிரிமினல் ப்ரொசீடிங்ஸும் சைமல்டேனியஸாக நடக்கிறதுல எந்த விதமான தவறும் இல்லை அப்படின்றத ஃபஸ்ட்டு சுப்ரீம் கோர்ட் அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. டிபார்ட்மெண்ட் ப்ரொசீடிங்ஸும் கிரிமினல் ப்ரொசீடிங்ஸும் ஒரே நேரத்தில் நடக்கிறதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, தவறும் இல்லை அப்படின்றது சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. பட் இதே சமயத்தில் இதில் ஒரு கேவியட் ஒன்று இருக்குது. அதாவது டிபார்ட்மெண்டல் ப்ரொசீடிங்ஸை பொறுத்த வரைக்கும் கிரிமினல் ப்ரொசீடிங்ஸுக்கும் டிபார்ட்மெண்டல் ப்ரொசீடிங்ஸுக்கும் இருக்கிற ஃபேக்ட்டு ஐடென்டிக்கல் ஃபேக்டாக இருந்தால், ஒரே விஷயத்துக்கு வேறு இடத்துல அட்ஜுடிகேஷன் நடந்து அது முரண்பாடான தீர்ப்புகள் வந்ததுன்னா இது வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஒன்று கிரியேட் பண்ணுன்றதுனால டிபார்ட்மெண்டல் ப்ரொசீடிங்ஸும் கிரிமினல் ப்ரொசீடிங்ஸும் ஒரு ஐடென்டிக்கல் ஃபேக்ட்ஸை பேஸ் பண்ணி இருந்ததுன்னா, ரெண்டாவது கண்டிஷன், அந்த கிரிமினல் ப்ரொசீடிங்ஸோட அஃபென்ஸ் வந்து ஒரு கிரேவ் நேச்சராக இருந்ததுன்னா, ரொம்ப ஒரு மோசமான ஒரு அஃபென்ஸாக இருந்ததுன்னா, ரொம்ப ஒரு வெயிட்டேஜ் உள்ள ஒரு அஃபென்ஸாக இருந்ததுன்னா, அப்படி இருக்கும்போது கிரிமினல் ட்ரையலில் இருக்கும்போது, நிலுவையில் இருக்கும்போது டிபார்ட்மெண்டல் ப்ரொசீடிங்ஸை ஸ்டே பண்ணணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. அதாவது திரும்பியும் சொல்கிறேன், டிபார்ட்மெண்டல் ப்ரொசீடிங்ஸும் கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ்லையும் கொடுக்கக்கூடிய அந்த தகவல்கள், அந்த ஃபேக்ட்ஸ், அந்த அடிப்படை வந்து ஐடென்டிக்கலாக சிமிலராக இருந்ததுன்னா, அதே சமயத்தில் அந்த கிரிமினல் ப்ரொசீடிங்ஸோட அஃபென்ஸு ரொம்ப ஒரு கிரேவ் நேச்சரான ஒரு அஃபென்ஸாக இருந்ததுன்னா, இது வந்து கிரிமினல் ப்ரொசீடிங்ஸோட முடிகிற வரைக்கும், கிரிமினல் ட்ரையல் முடிகிற வரைக்கும், ஒரு தீர்ப்பு அதுக்கு வர வரைக்கும் டிபார்ட்மெண்டல் ப்ரொசீடிங்ஸை ஸ்டே பண்ணி வைக்கணும், நிறுத்தி வைக்கணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க.
ஸோ இப்போ இந்த அஃபென்ஸ் கிரேவ் நேச்சராக இருக்குன்றது அந்த நேச்சர் ஆஃப் அஃபென்ஸை பொறுத்து இருக்கு. அது செஞ்ச அந்த ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ் அந்த தனிப்பட்ட கேஸோட சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பொறுத்து இருக்குன்னு சொல்லி 3வது அப்சர்வேஷன் முன்வைக்கிறாங்க. இப்போ ஆரம்பத்தில் சொன்ன இந்த 2 ஃபேக்டர்ஸ், அதாவது ஒரு அஃபென்ஸ் வந்து இட் மஸ்ட் பி ஆஃப் கிரேவ் நேச்சர்ன்றதும் அதே மாதிரி ஐடென்டிக்கல் ஃபேக்ட்ஸாக இருக்கணுன்றதும், இந்த 2 ஃபேக்டர்ஸும் சேர்ந்து தான் ஒரு டிபார்ட்மெண்டல் ப்ரொசீடிங்ஸை ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு அடிப்படையாக இருக்குமே தவிர்த்து தனித்தனியாக ஐசோலேஷனில் பார்க்கக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் 4வது விஷயம் சொல்கிறாங்க. 5வது விஷயம், ஒரு வேளை ஒரு கிரிமினல் ப்ரொசீடிங்ஸு இன்ஆர்டினேட் டிலே இருக்குது, பல வருஷக்கணக்கில் இழுத்துட்டு இருக்கு அப்படின்னா இதை பேஸ் பண்ணி டிபார்ட்மெண்டல் ப்ரொசீடிங்ஸை ஸ்டே பண்ணி வைக்கிறது நியாயம் கிடையாது அப்படின்னு சொல்லி டிபார்ட்மெண்டல் ப்ரொசீடிங்ஸை திரும்பி ரெஸ்யூம் பண்ணுறதுக்கான அடிப்படைகள் இருக்குது, அது தவறு கிடையாது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 5 அப்சர்வேஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான அப்சர்வேஷன்ஸ். இந்த பர்டிகுலர் கேஸில் அப்ளை பண்ணி பார்க்கும்போது அந்த டிபார்ட்மெண்டல் ப்ரொசீடிங்ஸை ஸ்டே பண்ணி வச்சுட்டாங்க, அதனோட வேல்யூவை ஸ்டே பண்ணி வச்சுட்டாங்கன்றதை நம்ம பார்க்கணும். ஸோ இந்த 5 அடிப்படையான அப்சர்வேஷன்ஸை பேஸ் பண்ணியும் நிறைய கேசஸ் நடந்தது. இது 1999 நடந்த கேஸு. இதுக்கு முன்னாடி 1997 நடந்த ஒரு கேஸ் ஒன்று இருக்குது. இந்த பர்டிகுலர் கேஸில் என்ன பண்ணிடுறாரு, ஒரு கலெக்டர் மேலே ஒரு அலிகேஷன்ஸ், 1 கோடி ரூபாய்க்கு வந்து அவர்கிட்ட அவர் ஒரு எக்ஸ்ட்ரக்கர்லேருந்து, அதாவது கவர்மெண்ட் கஜானாலேருந்து எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு அடிஷ்னல் கலெக்டர் மேலே ஒரு சில அலிகேஷன்ஸ் இருக்குது. இந்த அலிகேஷன்ஸ் பேஸ் பண்ணி கிரிமினல் கேஸ் நடந்துட்டுருக்கு, டிபார்ட்மெண்டல் ப்ரொசீடிங்ஸும் நடந்துட்டுருக்கு. டிபார்ட்மெண்டல் ப்ரொசீடிங்ஸை நிறுத்தி வச்சுட்டு இவர் கலெக்டராக, அவரோட அடிஷ்னல் கலெக்டராக அவரோட ஆஃபீஸர் ரெஸ்யூம் பண்ணி நடத்திட்டு இருக்காரு. ஸோ இது மேலே வந்து டிபார்ட்மெண்ட் வந்து கேஸை கொண்டு வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த பர்டிகுலர் கேஸில் சொல்லியிருக்காங்க என்னன்னா, சீக்கிரம் முடிச்சிடணும் டிபார்ட்மெண்டல் ப்ரொசீடிங்ஸை, இதனால நிறுத்தி வைக்கிறது சரி கிடையாது. இப்போ பார்த்தோன்னா சீக்கிரம் டிபார்ட்மெண்டல் ப்ரொசீடிங்ஸும் கிரிமினல் ப்ரொசீடிங்ஸும் சீக்கிரம் முடிஞ்சிருச்சுன்னா நல்லது, வந்து இவர் தவறு பண்ணல அப்படின்னு இருந்ததுன்னா, நாட் கில்ட்டினா இவரோட ஆனர் வந்து விண்டிகேட் ஆகிடும், அதாவது இவரோட தன்மானமும் கௌரவமும் மீட்டெடுக்கப்படும், தப்பு கிடையாது, இவருக்கு நல்லதாக போச்சு. ஒருவேளை இவர் தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வந்ததுன்னா இமீடியட்டாக அந்த ஆஃபீஸை வந்து துச்சப்படுத்துகிற மாதிரி கொச்சப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயம் வந்து ரொம்ப நாள் நீடிக்காமல் இருக்குன்றதுக்கான ஒரு அடையாளம் ஒன்று கிடைக்கும். அதனால எப்படி இருந்தாலும் சீக்கிரம் இந்த கேஸை முடிக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லி ஆனரபிள் ஜஸ்டிஸ் கஜேந்திர கட்கர் கொடுத்த ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்குது. இது ஒரு பர்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட். ஸோ 1997 இப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட், 1999 இப்போ முன்னாடி நான் கொடுத்த அது 5 அப்சர்வேஷன்ஸ். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம பார்க்குறது என்னென்னா, டிபார்ட்மெண்டல் ப்ரொசீடிங்ஸ், கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ், ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் மேலே ஒரு கிரிமினல் கேஸ் இருந்தது அப்படின்னா அவர் மேலே கண்டிப்பாக ஒரு டிபார்ட்மெண்டல் ப்ரொசீடிங்ஸும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த டிபார்ட்மெண்டல் ப்ரொசீடிங்ஸும் கிரிமினல் ப்ரொசீடிங்ஸும் ஒரே வேவ்லென்த்தில் ட்ராவல் பண்ணுறதுன்றது கஷ்டம். ஒரு சில நேரத்தில் கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் நடக்கிறதே டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மற்ற நபர்களோட காழ்ப்புணர்ச்சி காரணமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்ற ஒரு ஆஃபீஸ் பேரர்ஸு, மற்ற ஆஃபீஸை சேர்ந்தவங்க வந்து அவங்க மேலே ஒரு விண்டிகேட்டிவ் மெஷர்ஸ் மூலமாக அந்த டிபார்ட்மெண்டல் ப்ரொசீடிங்ஸையும் இனிஷியேட் பண்ணுறதுக்கும் கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ்லையும் ஃப்ரேம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பாஷ் ஆக்ட், ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆக்டை பற்றி நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். டிபார்ட்மெண்டல் ப்ரொசீடிங்ஸும் நடக்கும், கிரிமினல் ப்ரொசீடிங்ஸும் நடக்கும். இது வந்து ஒருத்தரை ஃப்ரேம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் ஒரு சில நேரத்தில் இருக்குன்றதை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த டிபார்ட்மெண்டல் ப்ரொசீடிங்ஸ், கிரிமினல் ப்ரொசீடிங்ஸும் ரெண்டும் ஒரே நேரத்தில் நடக்கும்போது அந்த தனிப்பட்ட ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ் ஆஃப் த கேஸை பேஸ் பண்ணி அந்த கிரிமினல் கேஸை ஒரு வேளை ஐடென்டிக்கலாக இருந்ததுன்னா, டிபார்ட்மெண்டல் கேஸுக்கும் இதுக்கும் டிட்டோ ஒரே ஃபேக்ட் மேலே கிரிமினல் கேஸும் நடக்கிறது. ரெண்டாவது, அந்த கிரிமினல் கேஸ் வந்து ரொம்ப ஒரு அந்த டிபார்ட்மெண்ட்டில் அவர் வேலை செய்யக்கூடிய தன்மையே அஃபெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு கிரிமினல் கேஸ் நடக்கிறதுனா அந்த டிபார்ட்மெண்டல் ப்ரொசீடிங்ஸை நிறுத்தி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ரிட் பெட்டிஷன் மூலமாக பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா இந்த 2 கண்டிஷன்ஸில் ஏதான ஒரு கண்டிஷன்ஸ் உடஞ்சி போச்சு அப்படின்னா அந்த ரிட் பெட்டிஷனை மூலமாக அந்த டிபார்ட்மெண்டல் ப்ரொசீடிங்ஸை நிறுத்தி வைக்க முடியாது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இது வந்து இந்த நிறைய பிளத்தோரா ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ஸ் மூலமாக ரிட் பெட்டிஷன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பிரான்ச்சை பற்றி இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. சின்னதாக சாதாரண ஒரு விஷயம், ஃபிக்ஸிங் ஆஃப் டைம் ஃப்ரேம்க்கு ஃபைல் பண்ணுற ரிட் பெட்டிஷன்லேருந்து ஒரு பர்டிகுலர் ஒரு பில்டிங் டெமாலிஷன் சம்மந்தமாக ஃபைல் பண்ணுற ரிட் பெட்டிஷன்ஸ் வரைக்கும், இல்லை ஒரு சர்ஃபேசி ஆக்ட் சம்மந்தமாக ஃபைல் பண்ணுற ரிட் பெட்டிஷன்ஸ் வரைக்கும் எல்லாத்துக்கும் தனிப்பட்ட முறையில் ஜூரிஸ்ப்ருடன்ஸும் தனிப்பட்ட முறையில் தியரியும் இருக்குது. அது மேக்ஸிமம் இருக்கிற ரெமெடிஸை ஒவ்வொன்றா நம்ம ஒவ்வொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். இன்றைக்கி இருக்கிற வீடியோ டிபார்ட்மெண்டல் ப்ரொசீடிங்ஸ் வர்சஸ் கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் பேரலாக நடக்கிறதுக்கான
விஷயங்கள் என்னென்ன நம்ம இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்தோம்.